நான் உங்க ஆர்ட்ஃபுல் சபி. இன்னைக்கு பிரியாணி செய்ய போறதில்ல. ஆனா பிரிஞ்சி இலைய வச்சு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். எப்பவுமே நம்ம வீடு வாசனையா இருக்கணும்னா, நேச்சுரலான சில இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வாசனையான பொருட்கள் எல்லாம் மாலை சேர்த்து இந்த சாமிக்கெல்லாம் கூட போடுவாங்க பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா, அந்த இடமே பாசிட்டிவா சூப்பரா வாசனையா இருக்கும். அத நம்ம வீட்ல பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ல இந்த மாதிரி பிரிஞ்சி இலையில கோல்டன் கலர நான் அடிச்சு காய வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி பாக்குத்தட்டு இருக்கு இல்லையா? அதுல தொன்ன ஷேப்ல எனக்கு கிடைச்சிருந்தது. அத எடுத்து அதோட சென்டர்ல இந்த மாதிரி வயலட் கலர்ல அடிக்கிறேன். ஆனா எனக்கு தேவையானது என்னன்னா, கிரேப்ஸ்க்கு இருக்கிற அந்த வயலட் கலர் வேணும். ஒரு பர்ப்பிளிஷ் வரும் பாருங்க. பர்ப்பிளிஷ் வயலட் அந்த கலர் வேணும். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்னு ரொம்ப மண்டைய கொடாஞ்சு யோசிச்ச போது தான், இதுல மிக்ஸிங் வந்து கலர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இதுல இப்ப வயலட்ட ஃபர்ஸ்ட் குடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுல குடுக்க வேண்டிய கலர் என்னன்னா, கொஞ்சம் ரெட் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ரெட் குடுக்கும்போது நமக்கு ப்ரௌனிஷா வரும். அதே சமயத்துல கொஞ்சம் எல்லோ கலரையும் இதுல சேர்த்து நம்ம குடுத்தோம்னா, நான் எதிர்பார்த்த அந்த திராட்சையினுடைய கலர் நமக்கு கிடைச்சிடும். இப்ப அந்த கலர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நான் உங்களுக்காக காட்டுறேன். அரைக்கா பிளேட்ல இந்த மாதிரி நீங்க பிரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது, அழகா ஸ்மூத் ஃபினிஷிங்கா எல்லா இடத்துலயும் குடுக்கணும். இப்ப ரெட் கலர வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நான் அடிச்சிடுறேன். நான் சொன்ன மாதிரியே உடனே உங்களுக்கு வந்து கிரேப்ஸ் கலர் கிடைச்சிராது. இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எல்லோ கலர இந்த மாதிரி அடிக்கும்போது, நான் எதிர்பார்த்த அந்த கிரேப் பர்பிள் கலர் நமக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் எல்லோ கலர் நான் அடிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த ஷைனிங் க்ளோ கிடைக்குது. நார்மல் எல்லோ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல இந்த மாதிரி பர்பிள் கலர் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? வீட்ல இல்லன்னா, பர்பிள் கலர் டைரக்ட்டா கிடைச்சிருந்தா எடுத்து அடிச்சிருங்க. இந்த டைமே வேஸ்ட் ஆகாது பாருங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டா நீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி அந்த கலர வர வச்சிடணும். அப்பதான் நீங்க ஆர்டிஸ்ட்ன்னு பெருமையா சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த அரைக்கா பிளேட்ல நான் அந்த பர்பிள் கலர் வர்றதுக்காக எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி வந்து ஃபுல்லா கலர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணி இது காயறதுக்கு உங்களுக்கு 5லிருந்து 10 நிமிஷம் போதும். அரைக்கா பிளேட்லேருந்து நம்ம நெறைய இயரிங் கிராஃப்ட்ஸ், ஹோம் டெக்கர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கூட பாருங்க. ஈவன் ஒரு செருப்பு, அக்யூப்ரெஷர் செருப்பு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டில. அதெல்லாம் நீங்க வந்து நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சபி சேனலுடைய வீடியோல போய் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப் பர்பிள் நமக்கு வந்து இப்ப கிடைச்சாச்சு. அதுக்காக நமக்கு தேவையான கலர்ஸ் என்னென்ன? இந்த மாதிரி எல்லோ, அதுக்கப்புறமா ரெட், அதுக்கப்புறமா வயலட். இந்த காம்பினேஷன்ல கலர் அடிக்கும்போது, இந்த கலர் சூப்பரா நமக்கு கிடைச்சிடும். இப்போ அடுத்து நம்ம இத நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா எய்தர் B7000 க்ளூ அல்லது ஃபெவிபாண்ட் 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. B7000 க்ளூ எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் காயறதுக்கு, பிரஸ் பண்றதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். பட் டக்கு டக்குன்னு கிராஃப்ட் முடிக்கணும்னா நம்ம ஃபெவிபாண்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபெவிபாண்ட 8 இடங்கள்ல இந்த மாதிரி ஈக்குவலா பிரிச்சு நான் அப்ளை பண்ணிடுறேன். அடுத்து இதுல ஒரு சூப்பரான விஷயத்த நாம் ஒட்டப் போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்க அந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா? அதுல ஈக்குவல் சைஸஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஷேப்ல இருக்க மாதிரி. அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து ஒட்டணும். அதுக்காக இந்த பிரிஞ்சி இலையினுடைய அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா? காம்பு இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு பேக் சைட்லயே இந்த மாதிரி நம்ம அழகா இதுல சூப்பரா இப்படி ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிடணும். இப்படி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுவும் அதுவும் ஒரு 7 நிமிஷம் காய வச்சுட்டதுக்கு அப்புறமா, இது 2த்தையும் நம்ம அழகா ஒட்டிடலாம். அதுக்காக இதுல ஃபுல்லா இப்படி பண்றேன். இப்போ நெறைய பேர் கேட்பீங்க, கோல்டு கலர்லாம் அடிக்காம அப்படியே கூட யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு. நீங்க தாராளமா பண்ணலாம். இல்லன்னா இந்த லீஃப்லயே நீங்க டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சு கூட நீங்க அழகா வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். எப்பவுமே வந்து சில லீஃப்ஸ்லாம் நம்ம காய வைக்கும்போது, நமக்கு காஞ்ச உடனே தூள் தூளா நொறுங்கிடும் தெரியுமா? எக்ஸாம்பிள் மாங்காய் இலைலாம் இருக்கு இல்லையா? மாமரம் இலை. அந்த இலைலாம் இலை. அந்த இலைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு காஞ்ச உடனே தூள் தூளாயிடும். பட் இந்த மாதிரி அ பிரிஞ்சி இலைலாம் வந்து அந்த மாரி ஆகாது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் டூ யூஸ் தீஸ் ஃபார் கிராஃப்ட் ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரி காய வச்சதுக்கு அப்புறமா, இதுல அழகா நம்ம இப்டி சூப்பரா வந்து இத ஒட்டிடுறோம். எல்லா பக்கமும் வந்து இது சூப்பரா இந்த மாதிரி நம்ம ஈக்குவலா வந்து ஒட்டிடணும். கரெக்ட்டா உங்களுக்கு ஃபெவிபாண்டும் இருக்கிறதுனால ஒட்டிடும். அடுத்து இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி சைஸ்ல பிரிஞ்சி இலைய எடுத்து, இந்த கேப் எல்லாத்துலயும் ஃபில் பண்ற மாதிரி, இந்த இடங்கள்லயும் நம்ம அழகா இந்த மாதிரி பிரிஞ்சி இலைய வந்து ஒட்டப் போறோம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிடணும். ஸோ இத ஃபுல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் ஓவரா? அடுத்து நம்ம பூஜை அறையில சாமிக்கு பூலாம் வைப்போம் இல்லையா? அதுல காஞ்ச ஃப்ளவர்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
அந்த காஞ்ச ஃப்ளார்ஸ்லாம் சிலது எப்பவுமே நறுமணமா இருக்கும். அதுல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் ரோஜா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வாசனை இருந்துட்டே இருக்கும். அதனால தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாரீலாம் பீரோல நம்ம வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து துணியில மடிச்சு, அதாவது ஒரு குட்டி கிளாத் மாரி எடுத்துட்டு, அதுல இந்த காய்ந்த மலர்கள்லாம் வச்சுட்டு, ஆ அதுக்கு வந்து பாட்போரின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். பாட்போரின்னு சொல்லி அழகா வச்சுட்டாங்கன்னா, அந்த பீரோவே வந்து அந்த காய்ந்த மலரால வாசனையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரைடு ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு, இதில பார்த்தீங்கன்னா, சாமந்தி தான் நம்ம மோஸ்ட்லி வைப்போம். சாமந்தி இருந்தாலும் அது யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர்ல அழகா இருக்கும். நான் இந்த வாட்டி வந்து இந்த ரோசஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ஸோ இது காஞ்சிருந்ததுனால, அப்படியே வந்து இத யூஸ் பண்ணிடலாம் கிராஃப்ட்டுக்குன்னு பூஜை அறையிலேருந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு இத வந்து அப்படியே நம்ப இந்த எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டோம்னா, ரொம்ப ரியலிஸ்டிக் அண்ட் நேச்சுரலா நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பர்பிள் கலருக்கும், இந்த ரோஸுக்கும். அடுத்து இந்த லீஃப்ல வந்து டீட்டெயிலிங் அப்படின்றது உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி வேணாலும் குடுங்க. நான் ரொம்ப ஈஸியா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி டாட்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ, இந்த மாதிரி எல்லா லீவ்ஸுக்கும் இந்த டாட்ஸ் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப கியூட்டா இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடும். பட் சென்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீங்க தொடர்ந்து பார்க்கணும். இப்போ இதுல இன்னொரு டீட்டெயிலிங் குடுக்கறதுக்காக ஆரஞ்சு கலர்ல இந்த டாட்ஸுக்கு நடுவுல இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நீட், பியூட்டிஃபுல் லுக் நமக்கு கிடைக்கும். வெறுமனே ரெட் வைக்கும்போது இருந்த அந்த சேஞ்சுக்கும், இந்த ஆரஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இருக்க சேஞ்சுக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுல சைட்ஸ்ல இந்த மாதிரி எல்லோ கலரையும் நான் வைக்கிறேன். அடிஷனலா அப்படியே வந்து ரெயின்போ கலர்ல நீங்க இதுல பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ரெட், ஆரஞ்ச், எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பழைய இன்விடேஷன் கார்ட்ஸ்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா நமக்கு வந்து எம்ப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? சாமி படம் வச்சது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எந்த சாமி படம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இத வேற ஒரு கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, இத அப்படியே வந்து எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணாம எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த பிள்ளையார எடுத்து இத ஸ்டிக் பண்றேன். இப்பதான் பத்திரிக்கையில ரொம்ப அழகழகாலாம் அடிச்சு தராங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய கிராஃப்ட்ல யூஸ் பண்ணி, இந்த மாதிரி சார்ம்ஸா யூஸ் பண்ணலாம். கடையில போய்லாம் இதெல்லாம் வாங்குனோம்னா நமக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். பட் பத்திரிக்கையிலருந்து எடுக்கிறதுனால சூப்பர் ரீயூஸ் ஐடியாவா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு அடிஷனலா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டாட்ஸ் இந்த மாரி கோல்டன்ல வச்சுட்டோம்னா, ரொம்ப கியூட்டான இந்த வால் டெக்கர் அப்படின்றது ரெடி ஆயிடும். உங்க வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ்ல இத பிள்ளையார் வச்சு நீங்க ஒட்டலாம். நான் பின்னாடி வந்து அந்த க்ளூ டாட்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். ரொம்ப அழகா ஸ்டிக் ஆகும். இல்ல டபுள் டேப் போட்டு ஒட்டலாம். உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல இத சூப்பரா நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லுக்க இது கண்டிப்பா தரும். ஸோ ஈஸியான இந்த கிராஃப்ட் ஐடியாவ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? நம்ம செஞ்ச ஹோம் டெக்கர் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத பாருங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்க வீட்ல நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல்லர் சபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.